நம்மை ஸ்திரப்படுத்துகிறதில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா? நம்மை தீமையின் என்று ரட்சிக்கிறதில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா? இன்றைக்கு உண்மையுள்ள தேவன் இயேசு உங்களோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் என்று விலக்கி காத்து கொள்வார். அன்புக்குரியவர்களே, உண்மையுள்ள மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. உண்மையுள்ள தெய்வம் என்று அழைக்கப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அங்கும் இங்கும் தள்ளாடி கொண்டிருக்கும் நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, உண்மையுள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். காலூன்றி நிற்க வைக்க போகிறார். தீமைகள் சூழ்ந்த வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறதோ, உண்மையுள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தீமையான காரியங்களாயிருந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நீங்களும் நானும் அவரை நோக்கி உண்மையுள்ள தெய்வமே என்று கூப்பிட வேண்டும். உண்மையுள்ள தேவனாகிய இயேசுவை நம்பினால் நம்மை ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல, தீமைகளிலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உண்மையுள்ள தேவனோடு வாழ்வோம், உண்மையாக இருப்போம், ஸ்திரப்படுவோம், தீமை என்று ரட்சிக்கப்படுவோம். God bless you.